Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna. Bhagavad Gita 13வது அத்தியாயம் 8 முதல் 12 ஸ்லோகங்கள். போன வாரம் 2 ஸ்லோகங்கள் தான் பார்த்தோம். அதில் மீதம் இருக்கு. ஏன்னா இந்த 4-5 ஸ்லோகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆன்மீகவாதியின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னெல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த ஸ்லோகங்கள் விளக்கி இருக்கின்றன. ஏன்னா சில குணங்கள் இருக்குது. அந்த குணங்கள் தான் ஒரு ஆன்மீகவாதியையும் ஒரு பௌதீகவாதியையும் தனித்தனியாக ஒரு திரை போட்டு இல்லைன்னா ஒரு விளக்கம் போட்டு காண்பிப்பது. அப்படித்தான் நம்ம நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சில களங்கங்கள், சில அழுக்குகள், சில தவறுகளை நம்ம ஜெயிக்கணும். அது ஜெயிக்க முடியல அப்படின்னா அவங்க ஆன்மீகத்தில் தோற்று போய்விட்டார்கள் என்று அர்த்தம். கொஞ்சம் கோபம் குறைக்க வேண்டும், ஆசைகளை குறைக்க வேண்டும், மற்றவர்கள் தவறுகளை பார்ப்பது குறைக்க வேண்டும். இதெல்லாம் ஆன்மீகவாதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, பார்ப்போம். 13வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம். ஆசக்திர் அனபிஸ்வங்கஹ புத்ரதாரா கிருஹாதிஷு நித்யம் ச சமசித்தத்வம் இஷ்டானிஷ்டோபபட்டிபத்திஷு. ஆசக்திஹி அப்படின்னு சொன்னோம்னா அந்த அட்டாச்மெண்ட், அந்த ஆசைகளை கொஞ்சம் குறைக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ பகவத்கீதையில் ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா பாகவதத்தை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து பார்த்தோம்னா, நான் இந்த உடல் கிடையாது, நம்ம ஆன்மா, நான் பிராமணன் கிடையாது, க்ஷத்ரியன் கிடையாது, வைஷ்யன் கிடையாது, சூத்ரன் கிடையாது, பிரம்மச்சாரி கிடையாது, கிரகஸ்தன் கிடையாது, வானப்பிரஸ்தன் கிடையாது, கோபி பர்த்த பதகமலையோர் தாச தாச தாசானு தாச, எல்லாம் பகவானுடைய சேவகனுடைய சேவகன். இதுதான் நம் அடையாளம். இல்லாமல் நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன், தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன், நான் பிராமணன், நான் இந்த குலம் அந்த குலம், நான் படித்தவன் மற்றவர்கள் படிக்காதவர்கள், இந்த அடையாளமெல்லாம் உடலுடன் சேர்ந்த அடையாளம். ஆன்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ராவண யுத்தத்தில் போரில் தினமும் போர்க்களத்திற்கு ராமர் செல்வாராம். அங்கே போனால் நிறைய அரக்கர்களெல்லாம் இறந்து கிடப்பார்கள். ராமர் அந்த உடலுக்கெல்லாம் ஈமக்கிரியை செய்வார். உடனே கூட இருக்கிறவங்க கேட்பாங்க, பிரபு, நம் பக்தர்களுக்கு ஈமக்கிரியை செய்தால் பரவாயில்ல, எதிரியின் ஆட்களுக்கு கூட ஏன் ஈமக்கிரியை செய்கிறீர்கள் என்று கேள்வி கேட்ட பொழுது ராமர் சொல்லுவாராம், அந்த அடையாளமெல்லாம் வெறும் உடலுக்குத்தான். உயிர் என்ன, நண்பன் என்ன, எதிரி என்ன? உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் எந்த அடையாளமுமே கிடையாதே என்று எதிரிகளுக்கு கூட ஈமக்கிரியை செய்வாராம். இதெல்லாம் நம்ம எவ்வளோதான் படித்தோம், பார்க்குறோம், தெரிந்து கொண்டோம், எல்லாம் சரி. இருந்தாலும் இந்தியாவும் ஆஸ்திரேலியா 2 நாடும் கிரிக்கெட் போட்டி விளையாடுது. பக்தர்கள்லாம் பார்த்துக்கிட்டே மனசில் என்ன ஆசைப்படுவாங்க? இந்தியா வெற்றி அடைஞ்சால் நல்லா இருக்கும் என்று ஆசைப்படுவார்கள். எவ்வளவுதான் இந்த அடையாளம் எனக்கு இல்லை இல்லை என்று சொன்னாலும் அந்த நேரத்தில் அதை வெல்ல நம்மால் முடிவதில்லை.
என் குழந்தைகள், என் உடல், என்னுடைய சொத்து, என் பணம், என் செல்வாக்கு, எனக்கு தேவையான மரியாதை அவர்கள் செலுத்த மாட்டேங்கிறார்கள் இப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அகந்தை எழும்பி வந்துவிடும். இந்த எல்லா அடையாளமுமே உடலுடையது தான். ஆன்மாவுக்கு எந்த அடையாளமும் கிடையாது இல்லையா? எல்லாமே உடலு தான். அந்த உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கொண்டு போய் மண்ணில் புதைத்து விடுவார்கள், எரித்து விடுவார்கள். ஆன்மாவுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. ஆன்மாவில் பிராமண ஆன்மா, சூத்ர ஆன்மா, வைசிய ஆன்மா அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா ஆத்மாவும் இறைவனின் அம்சம், அவ்வளவுதான். வேற எந்த அடையாளமும் கிடையாது. அப்போ உடலோடு இருக்கும் அடையாளத்தை நிரந்தரம் என்று நினைப்பது தவறு. என் பணம், என் வீடு, என் செல்வாக்கு, என் பேர், என் புகழ், என் குழந்தைகள், அந்த நினைப்பே தவறு. எந்த அளவுக்கு அந்த எண்ணங்களை வளர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வலி அதிகமாக இருக்கும். என்னோடது என்னோடது என்னோடதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் அந்த அளவுக்கு வலியும் அதிகமாக, ஏமாற்றங்களும் அதிகமாக இருக்கும். ஆசக்தி, அந்த மாதிரி எந்த என்ன சொல்வது, என்னுடையது அப்படின்னு எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. அனபிஸ்வங்கஹ, தவறான உறவுகள், தவறான கூட்டுறவுகள், தவறான நண்பர்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள். யாரு கூட நம்ம நேரத்தை செலவாக்கி கொண்டிருக்கிறோமோ அறியாமல் அவர்களுடைய குணங்களெல்லாம் நம்மை அப்படியே இது பண்ண, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்து விடும். 4 நாளைக்கு புகைப்பிடிக்கிறவர்கள் கூட சுற்றுனா நமக்கும் புகைப்பிடிக்கணும் என்று தோன்றும். ஷேர் மார்க்கெட்டில் காசு போடுறவங்க கூட சுற்றிக்கிட்டே இருந்தால் நமக்கும் கொஞ்சம் காசு போடலான்னு தோணும். சுற்றி இருக்கிறவர்கள் இப்போ பாருங்கள், மக்கள் நம்ம வீட்டில் பொருளெல்லாம் எப்படி வாங்குகிறோம்? விளம்பரங்களை பார்த்து 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 எனக்கு அது வேணும். விளம்பரங்களுடன் நாம் சங்கம் வைத்து கொண்டிருக்கிறோம். பார்த்து பார்த்து இது எனக்கு தேவை 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 என்று ஆசைப்பட ஆரம்பித்து விடுகிறோம். அதனால் இறை நம்பிக்கை உள்ளவர்களுடைய சங்கம் இருக்க வேண்டும், மற்ற சங்கங்களெல்லாம் இருக்கவே கூடாது. பாகவதமும் மகாபாரதமும் நரகாசுரனை பற்றி பேசுகிறது. நரகாசுரன் யாருடைய பிள்ளை பார்த்தோம்னா பகவானுடைய பிள்ளை நரகாசுரன். வராகமூர்த்தியின் பிள்ளை, ஆதிவராகர். நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா ஆதிவராகர் கோயில் பார்க்கலாம். ஆதிவராகரின் பிள்ளை நரகாசுரன். பாருங்க, பகவானின் பிள்ளை அசுரனாக போய்விட்டான். ஏன் அப்படியாச்சு? புராணங்கள் சொல்லுகிறது, அவனுடைய நண்பன் இனியொரு அசுரன். அவன் கூட சேர்ந்து 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 அந்த அசுரத்தன்மையெல்லாம் நரகாசுரனுக்கும் வந்து விட்டது. கடைசியில் கிருஷ்ண பகவானே அந்த நரகாசுரனை கொல்லும் ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. அதனால் யார் என் நண்பர்கள்? ஒரு பெரிய கவிஞர், பெரிய சிந்தனையாளர் சொன்னார், உன் நண்பர்கள் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் என்றார். என் நண்பர்கள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள வச்சுட்டே என்னுடைய பழக்க வழக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அது அதோடத்தான் சேரும், வேற யாரு கூடயும் சேராது. அதனால் தவறான சங்கங்கள், தவறான நண்பர்கள், தவறான உறவுகள் எதுவுமே ஆன்மீகத்திற்கு நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் புத்திரதாரா கிருஹாதிஷு, இதெல்லாம் என்னது? நித்தியம் ச சமச்சித்தத்துவம். குழந்தைகள், மனைவி, வீடு, இந்த பிணியிலிருந்து வெளியே வரணும் என்று ரொம்ப முக்கியம். இதை நம்ம சொன்னோம்னா அடுத்த வாரம் சத் சங்கத்தில் யாருமே வரமாட்டாங்க. ஆனால் பாகவதம் என்ன சொல்லுது? மனைவி, கணவன், குழந்தைகள், என் வீடு, இந்த கட்டு, இந்த ஒரு இதில் பந்தனம், இந்த ஒரு கட்டிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லு.
அப்போது அழகாக வேதங்கள் இதெல்லாம் அழகாக வழிவகுத்திருக்கிறது. எப்படி என்றால் 50 வயது வரை நீ அனுபவித்துக்கொள். உன் செல்வம், உன் குடும்பம், உன் மனைவி, உன் கணவன், உன் குழந்தைகள், உன் பேரப்பிள்ளைகள், உன் செல்வாக்கு 50 வயசு வரை அனுபவித்து விடு. 50ஐ தாண்டி விட்டால் போதும் சார் என்று சொல்லி, தாமரை இலை எப்படி நீரின் மேல் மிதக்கிறதோ அந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், ஆனால் வீட்டில் ஒட்டாமல் இருக்கிறோம். இந்த தேங்காய் கொப்பரை இருக்குது பார்த்தீங்களா, கொப்பரை அது அந்த ஷெல்லுக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் எங்கேயும் ஒட்டாமல் உள்ள குடு குடு குடுன்னு தனித்தனியாக இருக்கும். வீட்டிலே இருக்கும், ஆனால் பற்றுதல் இல்லாமல் இருக்க வேண்டும். பையன் சொல்கிறான், என்னம்மா பொண்ணை பார்த்து கட்டி வச்ச ஒரே சண்டை. அப்படியாப்பா, ஹரே கிருஷ்ணா, அவ்வளோதான், அதுக்கப்புறம் உள்ளே போயிடக்கூடாது. அவன் என்ன சொன்னா, நீ என்ன சொன்ன, அப்படியா நான் போய் கேட்குறேன், அது இதுன்னு உள்ளே இறங்கிட்டோம், மாட்டிக்குவோம். புனரப்பி ஜனனம், புனரப்பி மறுபடியும் பறக்க வேண்டியதுதான். இருக்கணும், ஆனால் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி 50 வயது வரை எல்லாம் அனுபவித்து கொள்ளலாம். பரத மன்னர் எல்லா அவருடைய பேர் புகழ், ரதம், தங்கம், குதிரைகள், பிள்ளைகள் எல்லாம் அனுபவித்தார். ஒரு வயதான உடனே மனைவியிடம் சொன்னார் பரத மன்னர், இனி நான் இருந்தால் அது பெரிய முட்டாள்தனம், நான் காட்டுக்கு போகிறேன், துறவரம் ஏற்றுக்கொண்டு காட்டுக்கு போகிறேன். இறைவன் எதை தருகிறாரோ அதை வைத்து கொண்டு அமைதியாக வாழ வேண்டும். எந்த விதமான எதிர்பார்ப்பும், ஏமாற்றமும், கோரிக்கையும், புகாரும் இருக்கக்கூடாது. அதுதான் முதல்ல பெரிய விஷயம் ஆன்மீகவாதிகளுக்கு. நம்மனால ஒரு நாள் கூட புகார் சொல்லாமல் வாழவே முடியாது. யாரையாவது புகார் சொல்லிடுவோம், யாரையாவது குற்றப்படுத்தி விடுவோம், எதையாவது விமர்சனம் செய்து விடுவோம், ஒரு நாள் இருக்க முடியாது. ஆனால் தூய ஆன்மீகவாதிகள் எது இறைவன் தருகிறாரோ அது இது எனக்கு கிடைத்த பிரசாதம் என்று எதையுமே எதிர்பார்க்காமல், ஏமாற்றமும் கிடையாது, புகாரும் கிடையாது, விமர்சனமும் கிடையாது, அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாளைக்கு தீப்பெட்டி வத்திக்குச்சி கிட்ட கேட்டுதான், தீக்குச்சி தீப்பெட்டியிடம் கேட்டுதான், நம்ம 2 பேரும் ஒன்னாத்தான் உரசுறோம், எனக்கு மட்டும் தீ பிடிக்குது, உனக்கு ஏன் தீ பிடிக்கல? அந்த தீக்குச்சி தீப்பெட்டி கிட்ட கேட்டுதான், 2 பேரும் ஒன்னாத்தான் உரசுறோம், ஏன் தலையில் மட்டும் தீ பிடிக்குது, உனக்கு தீ பிடிக்கலையே? தீப்பெட்டி சிரித்து கொண்டே சொன்னதான், உனக்கு தலைக்கணம் அதிகம், அதனால் தீ பிடிச்சிருச்சு. ஏன்னா தீக்குச்சிக்கு தலைக்கணம் அதிகம், நான் காலியாக இருக்கிறேன், அதனால் தீ பிடிக்கல. நான் 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 என்று சிந்திப்பவர்களுக்கு வலி அதிகமாகத்தான் இருக்கு. அதனால் ஒரு வயது வரும்போது போதும் என்று சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். அதாவது குஜேலனுடைய கதை, குஜேலன் பிச்சைக்காரன் கிடையாது. குஜேலன் ஏன் வறுமையில் வாடினார்னா, அவர் தர்மத்தை கடைபிடித்தார். என்னது? தானம் வாங்கி வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டாயம். அது அவர் பிச்சை எடுக்க போகலை. இப்போ நாங்கள் கூட குரு கிட்ட தீட்சை மந்திர தீட்சை வாங்கக்கூடிய சீடனாகக்கூடிய நாள் பிக்ஷை எடுக்க வேண்டும், பிச்சை எடுத்து குருவுக்கு தட்சிணை கொடுக்க வேண்டும், அப்படி ஒரு சட்டம் உண்டா. அப்போ அதனால் ஒரு நாளைக்கு போவோம் நாங்கள். அதனால் நம்மூரில் போய் தீட்சை எடுக்க மாட்டோம், எங்கேயாவது தூரமாக போய் தீட்சை எடுத்துருவோம், ஏன்னா தெரியாதவங்களாக இருப்பாங்க. அன்னைக்கு என்ன போடணும்னா, வேட்டியை கட்டி மேலே அங்கவஸ்திரத்தை போட்டுக்கொண்டு, இந்த அங்கவஸ்திரத்தை கையில் பிடித்து கொண்டு மக்களிடம் சென்று, ஐயா இன்னைக்கு நான் பிரம்மச்சாரியாக தீட்சை பெற்று விட்டேன், என்னுடைய புதிய நாமம் இது, என் குருநாதருக்கு நான் காணிக்கை செலுத்த வேண்டும், ஏதாவது தட்சணை கொடுங்கள் என்று நாம் போய் தானம் கையேந்தி நிற்க வேண்டும். ஐயோ, மனசு விடுமா? உள்ள ஒரு போரே நடக்கும். எப்படிடா ரோட்டில் இறங்கி அவங்க கிட்ட கேட்கறது, இவங்க கிட்ட கேட்கறது? அது பிச்சை எடுப்பது கிடையாது, தானம் வாங்குவது. குஜேலன் பிச்சைக்காரன் கிடையாது, அவர் தானம் தர்மம். அப்படி ஒரு விரதம் எடுத்திருக்கிறார். 5 வீட்டில் போய் தானம் கேட்பேன், அந்த 5 வீட்டில் அவங்க ஏதாவது தந்தாங்கன்னா இது எனக்கு கடவுள் அருளி தந்தது என்று நிம்மதியாக வந்து விடுவேன்.
ஆனால் அந்த 5 வீட்லேயும் எதுவுமே கிடைக்கலன்னா இன்னைக்கு விதித்தது இவ்வளவுதான் என்று பட்டினியுடன் வந்து விடுவேன். 6வது வீட்டுக்கு போக மாட்டார், 5 வீட்டுக்கு தான் போவார். பிச்சைக்காரர்கள் கிடையாதவர்கள். அப்போ போதும் என்ற ஒரு மனம், போதும் என்ற ஒரு வாழ்க்கை. சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம அந்த கதை படிச்சிருக்கிறோம். ஒரு மரம் வெட்டுபவர் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தை வெட்ட போனார். கோடாரி கைதவறி ஆற்றுக்குள் விழுந்து விட்டது. உட்கார்ந்து அழுக ஆரம்பித்தார், ஐயோ என் கோடாரி போச்சே அப்படின்னு. உடனே வனதேவதை வந்து ஒரு தங்க கோடாரி கொடுக்குறாங்க. அப்போ உடனே அவர் சொல்ல, ஐயா இது ஏன் கோடாரி கிடையாது, என்னோடது இரும்பு. அந்த அம்மா மறுபடியும் வெள்ளியில் வந்து கோடாலி கொடுக்குறாங்க. உடனே இல்லை என்னோடது இரும்பு. உண்மையை பேசினால அந்த வனதேவதை 3 கோடாலிகளையும் அன்பளிப்பாக கொடுத்து விட்டார், தங்கம் வெள்ளி எல்லாமே. இதை பார்த்த உடனே பக்கத்து வீட்டுக்காரர் ஆஹா கதையை பூரான் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் அவர் ஆற்றுக்கிட்ட மரம் வெட்ட வந்தார். வெட்ட வந்தபோது என்ன சொன்ன, அவர் வேண்டுமென்றே அந்த கோடாரியை ஆற்றில் வீசினார். ஆற்றில் வீசின உடனே வனதேவதை அம்மா வந்தாங்க, இரும்பு கோடாலியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதுதானே உன்னோடது? இது கிடையாது, என்னோடது தங்கம், என்னோடது தங்கம்னாங்க. அவ்வளோதான். அந்த அம்மா போனவங்க வரவே இல்லை, இருந்த கோடாலியும் போச்சு. போதும் என்று சொல்லக்கூடிய மனம் இருக்கிறவன் தான் செல்வந்தன். உண்மையான செல்வம் உள்ளவர்கள் செல்வந்தர்கள் கிடையாது, போதும் என்ற மனம் உள்ளவர்கள் தான் உண்மையான செல்வந்தர்கள். அது அடுத்து. அதனால குடும்பம் இதெல்லாம் வந்து ஒரு வயதை தாண்டின உடனே மெதுவாக அங்கிருந்து பற்றுதலை நாம் குறைக்க வேண்டும். அதற்கப்புறம் 3வது புத்திரதார கிரகாதிஷு நித்தியம் ச சமச்சித்தத்துவம் இஷ்டானிஷ்டோ. அதாவது எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, அதிலிருந்து வெளியே வரணும். ராகத்வேஷா, இஷ்டம் அனிஷ்டம். பாருங்க, எனக்கு இட்லி இருக்குது, தோசை இருக்குது. உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும், எனக்கு தோசை தான் ரொம்ப பிடிக்கும். இதற்கெல்லாம் என்ன காரணம்? பிள்ளைகிட்ட கேட்டால் எனக்கு சிகப்பு கலர் பிடிக்கும், யாராவது சொல்லுவாங்க எனக்கு பச்சை கலர் தான் பிடிக்கும், எனக்கு நீலை. இதற்கெல்லாம் காரணம் உண்டா? மனதின் ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான். எனக்கு இந்த நிறம் தான் பிடிக்கும், இந்த உணவு தான் பிடிக்கும், அந்த மனிதனை தான் பிடிக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்காது. இதுக்கெல்லாம் காரணமே கிடையாது. ஒரு குழந்தைக்கு பச்சை நிறம் பிடிக்கும், இன்னொரு குழந்தைக்கு நீல நிறம் பிடிக்கும். இதற்கு என்ன காரணம்? ஒரு காரணமும் கிடையாது. இதெல்லாம் மனதின் விளையாட்டுக்கள். அதில் மாட்டிவிடக்கூடாது. எனக்கு அவரை பிடிக்கும், இவரை பிடிக்காது, இந்த சாப்பாடு பிடிக்கும், அந்த சாப்பாடு பிடிக்காது, இந்த வேலை பிடிக்கும், அந்த இப்படி இஷ்டம் அனிஷ்டம், ராகத்வேஷா, விருப்பு வெறுப்பு, இதிலேயே வாழ்க்கை பூரா மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அதிலிருந்தும் வெளியே வர வேண்டும். எவ்வளோ அழகா! இதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீகவாதிக்கு முக்கியமான விஷயங்கள். அடுத்தது மயிச்சா அனன்ய யோகேன பக்திர் அவ்யபிசாரிணி விவிக்த தேச சேவித்வம் ஆரதீர்ஜன சம்சதி. இது வந்து 12வது ஸ்லோகம், 8வது 13வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகம், 11வது ஸ்லோகம். மயிச்ச அனன்ய யோகேன பக்திர் அவ்யபிசாரிணி விவிக்த தேச சேவித்வம் அரதீர்ஜன சம்சதி. எப்படிப்பட்ட பக்தி இருக்க வேண்டும்? பகவானே சொல்லுகிறார், என்னிடம் எப்படிப்பட்ட பக்தி இருக்க வேண்டும்? அனன்ய யோகே, வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது. நிஷ்டா அப்படின்னா நம்பிக்கை என்று அர்த்தம். நிஷ்டா, சுனிஷ்டா, பரநிஷ்டா, இப்படி 3 விதமான நம்பிக்கைகள் இருக்கு. சமஸ்கிருதத்தில் சு என்று சேர்த்தால் ஒரு படி உயர்ந்தது என்று பொருள். பிரியா சுப்ரியா, குமார் சுகுமார். சு என்று சேர்த்தால் ஒரு படி உயர்ந்தது. இப்போ நிஷ்டான நம்பிக்கை, சுனிஷ்டான அதிகமான நம்பிக்கை, பரானிஷ்டான ரொம்ப உயர்ந்த நம்பிக்கை. அவ்வளவு நம்பிக்கை இறைவனிடம் இருக்க வேண்டும். அதில் ஒரு வார்த்தை உபயோகம் பண்ணுறார் பாருங்க, பக்திர் அவ்யபசாரிணி.
தமிழில் கூட அந்த வார்த்தை உபயோகம் செய்வது உண்டு. விபச்சாரி. விபச்சாரி என்ற பெண் யாரை சொல்லுகிறார்கள்? பணம் கொடுப்பவர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய பெண்ணை விபச்சாரி. அந்த பெண்ணுக்கு உண்மையான நாதன் கிடையாது, உண்மையான தலைவன் கிடையாது. யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க கூட போயிடுவாங்க, விபச்சாரி. இங்கே அந்த வார்த்தையை கிருஷ்ணர் உபயோகம் செய்கிறார். பக்திர் அவ்யபிச்சாரி, அந்த மாதிரி பக்தி எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். பாருங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் யார் கடவுள் என்று கேட்டால் அவர்களுக்கு தெரியாது. திங்கக்கிழமை சிவபெருமானை வணங்குறேன், செவ்வாய்க்கிழமை இவரை வணங்குறேன், புதன்கிழமை விநாயகரை வணங்குறேன், வியாழக்கிழமை பெருமாளை வணங்குறேன், வெள்ளிக்கிழமை துர்கா தேவியை வணங்குறேன், பார்வதியை வணங்குறேன், சனிக்கிழமை சனீஸ்வரங்கிட்ட போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, எந்த கோயிலுக்கும் போகிறது கிடையாது. இப்படி யாரென்றே தெரியாது, என்ன வேண்டும் என்று தெரியாது. இப்படிப்பட்ட பக்தி வேண்டாம் என்று சொல்லுகிறார். இந்த பக்தியை விபச்சாரி பக்தி என்று சொல்லுகிறார். நல்ல அழகான ஒரு கதை. ஒரு மனிதன் போய் ஒரு பெரியவரை பார்க்க போகிறான். அவர் வந்து பெரிய கடவுள் நம்பிக்கை உள்ளவர். உடனே வேலைக்காரங்க வந்து சொல்கிறாங்க, ஐயா அவர் பூசையில் இருக்கிறாரு, பூசை முடிய கொஞ்சம் நேரம் ஆகும், காலதாமதம் ஆகும், ஒரு அரை மணி நேரம் காத்திருங்கள் என்று சொன்ன உடனே இவர் என்ன சும்மா இருக்கிறனேன்னு சொல்லி வீட்டோட திண்ணையில் வெளியே முற்றத்தில் அப்படியே உட்காந்து நேரம் போகாமல் ஒரு குழியை தோண்டி கொண்டு இருக்கிறார். அப்புறம் போய் காவல்காரர்கிட்ட கேட்குறாரு, என்ன ஐயா இது முடிஞ்சுதா, வேலை பூஜையெல்லாம் முடிஞ்சுதா, பார்க்கலாமா? இல்லை, இனி ஒரு 15 நிமிஷம் கூட ஆகும். அப்படியா? இனி ஒரு குழியை தோன்றார். மறுபடியும் போய் கேட்குறாரு, என்னாச்சு? இல்லை ஒரு 10 நிமிஷம். இப்போ அவர் பிள்ளையார் முதல்ல சிவபெருமான பூஜை பண்ணிகிட்டு இருந்தார், அது முடிஞ்சுது. இப்போ பிள்ளையாரை பூஜை செய்து. அப்படியா? சரி, மறுபடியும் ஒரு குழி தோன்றார். அதுக்கப்புறம் போய் கேட்டால் அவர் சொல்ல, இல்லை இப்போ வந்து இந்த கடவுளை கும்பிடுறாரு. அப்படியா? சரி, அடுத்த குழி. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அந்த பெரியவர் வந்தார். வந்து பார்த்தா வீட்டு முற்றத்தில் பூரா குழியாக இருக்குது, குழியாக தோண்டி வச்சிருக்கிறார். உடனே அவர் கேட்பார், ஏயா இவ்வளவு குழி தோண்டினேன், இதையெல்லாம் நீ ஒரு இடத்துல தோண்டி இருந்தீங்கன்னா தண்ணியாவது வந்திருக்குமே என்று சொன்னார். உடனே இவரும் சொன்னார், ஐயா நீங்கள் இவ்வளவு பேரை வணங்கினதை ஒருத்தரை வணங்கி இருந்தால் இந்நேரம் பலன் கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொன்னார். அதாவது பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ண பகவான், அதில் எந்த எள்ளளவு சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. பரம் பிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம்பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும். அவர்தான் மிக உயர்ந்த கடவுள், மற்றவர்கள்லாம் தேவர்கள் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, விபச்சாரி பக்தி எனக்கு வேண்டாம், அவ்யபிச்சாரின அந்த மாதிரி ஒரு பக்தி எனக்கு வேண்டும். வேற எந்த விதமான எனக்கு என்கிட்ட செலுத்துகிற பக்தியில் எந்த விதமான கவனக்குறைவு, கவன சிதறல் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் அமைதி, மனதை அமைதியாக காப்பாற்ற, அது நம்மளுடைய ஒரு பொறுப்பா. என் மனதை அமைதியாக காத்து இது பண்ணுறது, பாதுகாப்பது என் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது கடைசி 12வது ஸ்லோகம். அத்யாத்ம ஞான நித்யத்வம் தத்வஞானார்த்த தர்சனம் ஏதஞானமிதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யத் அந்தோ அன்யதா. இதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஆன்மீகம்தான் உண்மையான அறிவு, வேற அறிவெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆன்மீகம்தான் மிக உயர்ந்த அறிவு. இப்போ பாருங்கள், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ரயில் நிலையம். எனக்கு தெரியும் 6 மணிக்கு சென்னை திருப்பதி ட்ரெயின், 7 மணிக்கு சென்னை திருச்சி ட்ரெயின், 8 மணிக்கு சென்னை மதுரை ட்ரெயின், 10 மணிக்கு சென்னை பெங்களூர், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் எந்த ட்ரெயினில் நான் ஏறணும்னு எனக்கு தெரியாது. இது அறிவா அறிவில்லாய்மையா, அறிவீனமா?
எந்த ட்ரெயின் எங்கே போகுது, எந்த ஊருக்கு போகுது, எத்தனை மணிக்கு போகுது எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நான் போகிற ட்ரெயின் எதுன்னு எனக்கு தெரியாது. என்ன பிரயோஜனம்? சமையல் தெரியும், பணம் சம்பாதிக்க தெரியும், அரசியல் தெரியும், கலைகள் தெரியும், பாட்டு பாட தெரியும், நடனமாட தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் கடவுளை பற்றி தெரியாது. என்னாச்சு? இந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி புனரப்பி ஜனனம், புனரப்பி மறுபடியும் மறுபடியும் பிறப்பது, மறுபடியும் மறுபடியும் இறப்பது. எவ்வளவு பிறவிகள் பறவைகளாய், எவ்வளவு பிறவிகள் விலங்குகளாய், எவ்வளவு பிறவிகள் ஊர்வனவாய், எவ்வளவு பிறவிகள் மரங்களாய் நின்றோம். இப்படியே சுற்றிக்கிட்டு இருப்போம். ஏன்? எல்லாம் தெரியும், ஆனால் என் வாழ்க்கையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. இந்த கலிகாலத்தில் நிறையா மக்கள் அப்படி வாழ்கிறார்களாம். வாழ்க்கையின் லட்சியம் என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போற திசையில் அப்படியே போகட்டும். அந்த மாதிரி ஒரு இறைவனை பற்றி அறிவில்லாமல் இருந்தால் வேற என்ன இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாருங்க, இதெல்லாம் ஒரு சைபர் மாதிரி. எனக்கு பாட்டு பாட தெரியும், அது ஒரு சைபர். நடனமாட தெரியும், இனி ஒரு சைபர். பணம் சம்பாதிக்க தெரியும், அது ஒரு சைபர். கடவுள் என்ற ஒன்றை முன்னாடி சேர்த்துனாதான் இந்த சைபருக்கெல்லாம் வேல்யூ. இந்த ஒன்றை மாற்றிட்டோம் இந்த சைபருக்கெல்லாம் எந்த விலையும் கிடையாது. எல்லாம் அறிந்திருந்தாலும் இறைவனை பற்றின சிந்தனை வேண்டும். எனக்கு அது தெரியும், இது தெரியும், வடை சுட தெரியும், அது தெரியும், சமைக்க தெரியும், பாட்டு பாட தெரியும், ஆட தெரியும், பணம் சம்பாதிக்க தெரியும். நான் என் வாழ்க்கையில் ஒருத்தரை கூட ஏமாற்றினது கிடையாது, பொய் பேசினது கிடையாது. என்ன பிரயோஜனம்? மறுபடியும் உலகத்தில் பிறந்துதான் ஆக வேண்டும். கிருஷ்ணா என்று பகவானை தெரிந்து அவர் நாமத்தை தினமும் ஜபம் செய்ய நேரத்தை கண்டுபிடித்தால் மட்டும்தான் இந்த பிறவி பெருங்கடலிருந்து தப்பிப்போம். ஏன்னா எல்லாமே காலத்தில் விட்டு போயிடும். நம்ம சின்ன வயது ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், எவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க எல்லாம் சிலவங்கெல்லாம். இப்போ ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், நமக்கு ஐயையோ இப்படி ஆகிப்போச்சே மனக்கவலை. எல்லாமே இந்த காலம் எடுத்து சென்று விடும். அழகு, செல்வாக்கு, சிந்தனை, அறிவு, நினைவு சக்தி எல்லாமே போயிடும். எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. எது மனிதனிடம் நிரந்தரமாக இருக்கும்? அவன் செய்த பாவங்களின் கர்ம வினை மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கும். அதான் சங்கராச்சாரியர் கேட்கிறாரு, எவ்வளவு ஜென்மங்கள் பறவைகளாய் பறந்தோம், எவ்வளவு பிறவிகள் விலங்குகளாய் அலைந்தோம், எவ்வளவு பிறவிகள் ஊர்வனவாக திரிந்தோம், எவ்வளவு பிறவிகள் மரங்களாய் நின்றோம். இப்பவும் மனிதன் ஆன்மீகத்தை பற்றி கேள்விப்பட மாட்டேங்கிறானே, தெரிந்து கொள்ள ஆசைப்பட மாட்டேங்கிறானே. பாலஸ்தாவ கிரீடா சக்த, குழந்தை பருவத்தில் விளையாட்டு 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 விளையாட்டு. குழந்தைகளை பாருங்க, சாப்பிடக்கூட கூப்பிட்டா வரமாட்டாங்க. சின்ன குழந்தைகள் விளையாட்டு 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 தான். தருணி ஸ்தாவ தருணி மக்னா, அதே ஒரு 14-15 வயது ஆகிவிட்டால் போதும். அப்புறம் ஒரு 30 வயசு வரை ஆண்களுக்கு பெண்களிடம் ஒரு கவர்ச்சி, ஒரு வசீகரிக்கும் இது, பெண்களுக்கு ஆண்களிடம் அது அப்படி போயிடும் ஒரு 30 வயசு வரை. அதுக்கப்புறம் குழந்தைகளை எங்கேயாவது ஒரு நிலையில் ஆக்கணும், அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், அதா இதா அப்படி கொஞ்ச நாள் போயிடும். அப்புறம் வயசானதுக்கப்புறம் பழைய கதை பேச வேண்டியது. தெரியுமாப்பா, நான் ஏன் சின்ன வயசுலாம் துப்பாக்கி எடுத்துட்டு ஓடினேன், நான் பருப்பு வடை அப்படி பண்ணுவேன், பழைய கதையை பேசி கொண்டு இருக்கிறது. தேனே பிரம்மனே கோபின சக்தா, இதுக்கு நடுவில் இறைவனை பற்றி நினைக்க எங்க நேரம் மனிதர்களுக்கு? என்ன ஆயிரும்? மரணம் என்ற தேர்வில் மறுபடியும் தோற்று போய் புனரப்பி ஜனனம். நம்மளால சூஸ் பண்ண கூட முடியாது. ஐயையோ கடவுளே, என்ன அந்த வீட்டுக்கு அனுப்பிடாத, இந்த வீட்டுக்கு இவருக்கு பிள்ளைய அனுப்பு கேட்க கூட முடியாது. கட்டாயமாக எந்த கதியும் இல்லாமல் பிறக்க வேண்டும். சரி, மனிதனா பிறப்பமா அது கூட தெரியாது. அடுத்த பிறவியில் சென்னையில் கருப்பாம்பூச்சியா பிறந்தா என்ன பண்றது? 84 லட்சம் உயிரினங்கள், என்னவா ஒரு இதுவும் கிடையாது. அப்போ இந்த ஸ்லோகம் சொல்லுது, உண்மையான அறிவு என்று சொன்னால் இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதா. வேற எது தெரிஞ்சும் பிரயோஜனமே கிடையாது. நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்தில் என்னெல்லாம் படித்தோம்,
sin தீட்டா காஸ் தீட்டா a+b² என்னைக்காவது வாழ்க்கையில் இதெல்லாம் உபயோகம் பண்ணியிருக்கிறோமா? ஒன்றும் கிடையாது. 2ஆம் பாணிப்பட்டு யுத்தம் அது வேணா சில நேரத்தில் வீட்டில் நடக்கும், அவ்வளோதான். எதுவுமே உபயோகம் இல்லை. ராமானுஜர் திருவரங்கத்தில் நடந்து போகிறார் சீடர்களோட. சீடர்கள்லாம் அப்படியே தத்துவங்களாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா சமஸ்கிருத விளக்கங்கள், இலக்கணம், கட்டுரை அப்படி தத்துவங்களாக பேசுகிறார்கள். பார்த்தா அங்கே ஒரு பாமரன், படிப்பறிவில்லாத ஒருத்தர் பகவத்கீதையை பிடித்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார். சீடர்கள்லாம் சிரிக்கிறாங்க. ராமானுஜர் கேட்குறாரு, உனக்கு படிக்க தெரியுமாப்பா? இல்லை, எனக்கு படிக்கவே தெரியாது. அப்புறம் படிக்க தெரியாமல் நீ பகவத்கீதையை வச்சு ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? உடனே அந்த மனிதன் பாமரன் சொன்னான், இதனுடைய படத்தை பார்க்குறேன். படத்தில் அர்ஜுனர் ரதத்தில் உட்கார்ந்துருக்கிறார், கிருஷ்ணர் ரதத்தை ஓட்டுறாரு. ஒரு பக்தனுக்காக கடவுளே தேரோட்டியாக மாறிட்டாரே அப்படின்னு நினச்சி நான் அழுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜர் சொன்னார், நீ பகவத்கீதையே படிக்க வேண்டாம், எல்லா அறிவும் உனக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னார். அதனால் எந்த அறிவு இருக்கோ இல்லையோ, கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்வதுதான் உண்மையான அறிவு. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். மறுபடியும் அடுத்த சங்கத்தில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.